மக்களே, மீண்டும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு டைட்டன் ஷேரில். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 4% லாஸ் ஆகிருக்கு நமக்கு. இப்போது லாஸ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட 12% மேலே நமக்கு லாஸில் இருக்குது. நம்ம என்ன அவாய்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் அன்றைக்கி ஒரு ஷேர் எடுத்திருந்தோம், 2 ஷேர் எடுத்திருந்தோம். இப்போ லாஸ்ட்டு ஒரு 1 மந்தில் ஒரு ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் எடுத்திருந்தோம். கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்ல பெட்டர் ஷேராக இப்போ அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. இப்போது கிட்டத்தட்ட அதை 52 லோவோ டச் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம். இன்னும் ஷேர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு இருக்குது. லாஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இவங்களோட இயர் ரெவன்யூ நல்லா இருந்தாலும் இவங்களோட நெட்ஒர்த்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க இயர்லி கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் கரெக்ஷனுக்கு எதிர்பார்த்துட்ருக்குங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். இந்த மார்ச் 23க்கும் இந்த மார்ச் 23க்கும் ஹோல்டிங் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஒரே மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களோட ரீட்டைல் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் படி தான் கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் வெளில போனதுனால கொஞ்சம் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி வாங்கலாம். நம்ம ஒரு செபி அட்வைசர் கிடையாது, ஆனால் செபி அட்வைஸ் கட்டிங்க வாங்கலாம் மட்டும் வாங்கலாங்க.